ஆரம் கோச்சிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நீட் 2025 தமிழ் மீடியம் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு இணைத்தட்டு மின்தேக்கியின் தகடுகள் டி தொலைவில் பிரித்து வைக்கப்பட்டுள்ளன. ஒரு மின்தேக்கி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டி தொலைவில் பிரித்து வச்சிருக்கிறாங்க. கீழே ஒரு ரெண்டு மின்தேக்கி ரெண்டு தகடு வச்சு பிரித்து வச்சிருக்கிறோம். இதோட தொலைவு வந்து டி. கொஸ்டின்ல கொடுத்தது டி தொலைவு. சரியா? பிரித்து வைக்கப்பட்டுள்ளது. முறையே இரு மின் மாறிலிகள் K1 மற்றும் K2 முறையே 3D/8 and D/2 தடிமன் கொண்ட இரண்டு பாலங்கள் மின்தேக்கியில் நுழைக்கப்படுகின்றன. இங்க நடுவில் ரெண்டு மின்தேக்கி நுழைக்கிறாங்க, ரெண்டு பாலங்கள் வைக்கிறாங்க. ஒரு பாலத்தோட தொலைவு எவ்வளவுனா, ஒரு பாலத்தோட தொலைவு வந்து 3D/8, அத மாறிலி வந்து K1. இன்னொரு பாலத்தோட தொலைவு வந்து D/2, அதனுடைய மாறிலி வந்து K2. இங்க வந்து எதுவுமே இல்லை, இங்க வந்து காத்து மட்டும் தான் இருக்கு. சரியா? அப்ப இங்க வந்து காத்து மட்டும் இருக்கிறதுனால இங்க வந்து மின் மாறிலி கிடையாது. இந்த தொலைவு நமக்கு தெரியாது. பட் மொத்த தொலைவு டியா இருக்கு இல்லையா? அப்ப இந்த தொலைவு நான் ஈஸியா கண்டுபிடிச்சேன். மொத்த தொலைவு ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் D/2 3D/8. அப்ப எக்ஸ் என்னவா இருக்கும்? D minus D/2 minus 3D/8. So D/2 minus 3D/8 gives D/8. அப்ப இந்த தொலைவு எனக்கு வந்து D/8 வருது. இதோட மின் மாறிலி வந்து 1 இருக்கும். ஏன்னா காத்துக்கு வந்து 1. இந்த கொஸ்டின் நான் வந்து ஒரு டயக்ராமா வரைஞ்சிட்டேன். இதனால் மின்தேக்கு திறன் தகடுக்கு இடையே எந்த ஒன்றும் இல்லாத போது உள்ளதை போன்று 2 மடங்கு ஆகிறது. இப்ப இதுல மின்தேக்கு திறன் 2 பாலங்கள் வைக்கும் போது அதோட மின்தேக்கு திறன் அதிகரிக்கும். அந்த அதிகரிக்கும் மின்தேக்கு திறன் எப்படி இருக்குதுன்னா, இடையில வந்து எந்த பாலங்களும் இல்லாத போது ஒரு மின்தேக்கு திறன் இருக்கும் இல்லையா, அது 2ஆல பெருக்கணும். அதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. CRன்னு போட்டுக்கிறேன். ஏன்னா ஒண்ணுமே இல்லைன்னா அங்க வந்து காத்து மட்டும் இருக்கு. சரி, ஓகே. எனில் இவங்க கண்டிஷன் கொடுத்துக்கிறாங்க. என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்கன்னா K1 is equal to 1.25 K2ன்னு கொடுத்துக்கிறான். இப்ப K1 is equal to நான் 5/4 நான் கொஞ்சம் எளிமைப்படுத்துறேன். சரிங்களா? எனக்கு என்ன தேவை? எனில் K1 தேவை. அப்ப நான் K2 is equal to 4/5 K1 அளிக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க பாருங்க, ஒரு மின்தேக்கி 3 பகுதியா பிரிச்சுட்டேன். இது வந்து நான் மின்தேக்கு திறன் C1 சொல்றேன். இது பாலத்துக்கு C2, இந்த பாலத்துக்கு C3 சொல்றேன். மொத்த மின்தேக்கு திறன் எனக்கு வேணும். பயனுறு மின்தேக்கு திறன் வேணும். இது வந்து தொடர் இணைப்புல இருக்கு. இப்போ தொடர் இணைப்புகள் பயனுறு மின்தேக்கு திறன் என்ன பண்ணுவீங்க? C equivalent equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3. இப்போ இந்த C equivalent கண்டுபிடிச்சு இங்க வந்து சப்ஸ்டிட் பண்ணனா எனக்கு K1 கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து C1 என்னன்னு கண்டுபிடிங்க, C2 என்னன்னு கண்டுபிடிங்க, C3 என்னன்னு சொல்லுங்க. 1/1 கண்டுபிடிக்கலாம். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் அது. பட் நீட் லெவலுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, C1ங்கிறதுனால ஏர். C1 வந்து என்ன இருக்கும்? ε0 A/dr. C2 மின்தேக்கி பாலங்கள் இருக்கு, மின் பாலங்கள் இருக்கு. பாலங்கள் உள்ள நம்ம வந்து சொருகி இருக்கிறோம். அதோட மின்தேக்கு திறன் வந்து K2 ε0 A/d. இந்த டிஸ்டன்ஸ் இங்க எவ்வளவு இருக்கு? D/2 இருக்கு. இங்க D/8 இருக்கும். டிஸ்டன்ஸ் கரெக்டா மார்க் பண்ணிக்கணும். இப்ப C3 ஓட மின்தேக்கு திறன் வந்து K1. C3 equal to என்னது? K1 ε0 A. அதோட தொலைவு 3D/8. சரிங்களா? இதை நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றேன். C1 equal to 8 மேல வந்துருமா? 8 ε0 A/d. C2 என்ன பண்ணுவீங்க? 2 மேல வந்துரும். 2K2 ε0 A/d. C3க்கு 8 மேல வந்துரும். 8K1/3 ε0 A/d. C2ல நான் K2 இங்க நான் ரீப்ளேஸ் பண்ணணும், மாத்தணும். K2 ஓட மதிப்பு என்ன இருக்கு? K2 is equal to 4/5 K1. இப்ப நான் அதை வந்து அப்படியே மாத்துறேன்.
K2க்கு பதிலா 4/5 K1 அப்ப C2 is equal to 2 into 4/5 K1 epsilon 0 A/2. இப்ப C1 C2 C3 மூணுமே கண்டுபிடிச்சோம் இல்லையா? இப்ப இதை ஈக்குவேஷன் சமன்பாடு 1 என்று கொள்க. சமன்பாடு 1ல் C1 C2 C3 இன் மதிப்பை என்ன பண்ண போறோம்? இங்க வந்து நான் வந்து அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண போறேன். அந்த மதிப்பை நான் உள்ளீடு செய்ய போறேன். 1/C1 னா 8 epsilon 0 A/D, D வந்து மேல வந்துரும். அதே மாதிரி 1/C2க்கு என்ன பண்ண போறேன்னா 2 4 பெருக்குனா 8 8 K1 epsilon 0 A. கீழே 5D இருக்கு, மேல வந்துரும் 5 பிளஸ் 1/C1 னா 8 Q1 K1 epsilon 0 A. கீழே 3D இருக்கு, மேல வரும்போது 3D வந்துரும். இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ண போறேன்னா இன்னும் ஃபர்தரா நான் வந்து என்ன பண்ணலாம், எளிமைப்படுத்தலாம். D by epsilon 0 A இதெல்லாம் நான் காமனா பொதுவா வெளியே எடுத்துட்டோம்னா எனக்கு கீழே என்ன இருக்கு, 1/8 இருக்கு, 5 கீழ் 8 K1, 3 கீழ் 8 K1, 1/C. இது சமன்பாடு 2ன்னு வச்சுக்கோங்க. இங்க நான் வந்து ஆரம்பத்துல ஒரு சமன்பாடு உருவாக்குறேன் இல்லையா, அந்த சமன்பாடு 3. சமன்பாடு 2 சமன்பாடு 3க்கு தகுந்த மாதிரி நான் மாத்த போறேன். சமன்பாடு 3 நான் கீழே எழுதுறேன். C equivalent equal to 2 into CR இருக்கா, நான் 1/C equivalent கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா 1/C equivalent equal to 1/2 into 1/CR. 1/C equivalent நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அப்படியே நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். வலது பக்கம் என்ன இருக்கு, 1/2 CRக்கு என்ன வரும், epsilon 0 A/D இருக்கும், D மேல வந்துடும். D by epsilon 0 A, இங்க D by epsilon 0 A கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்றதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா 1/8 வெளியே எடுத்துட்டேன்னா 1 plus 5/K1 and 3/K1 is equal to 1/2. 8 அந்த சைடு கொண்டு போங்க. நான்குன்னு வருது. இன்னும் சிம்பிளிஃபை ஈஸி. 5/K1 3/K1 is equal to 3. 1/K1 நான் பொதுவா எடுத்துட்டேன். 5 plus 3 எவ்வளவு, 8. அப்புறம் K1 is equal to எளிய கணிதம் 8 கீழ் 3, 8 3 வகுங்க, 3 6, பாக்கி 2 0, 6 3 8 18, 2.66 ஆன்சர் வரும். K1 மதிப்பு K1 மதிப்பு 2.66. சரியான விடை தெரிவு 4.